அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்பு தொடர்பில் சீன தூதுவர் கூறியுள்ள விடயம். யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணித்த தொடரூந்தில் மோதி ஆணொருவர் உயிரிழப்பு. அதிகாலையில் தனியார் 2 பேருந்துகள் மோதி விபத்து. பயணிகளின் நிலை என்ன? மண்ணெண்ணெயில் ஓடும் பேருந்துகள் காவல்துறையினர் திடீர் ஆய்வு. வடக்கில் உயிர் பெறப்போகும் தொழிற்சாலை, கொட்டி கிடக்கும் தொழில் வாய்ப்புகள். கோர விபத்தில் சிக்கிய சிற்றூர்ந்து பலர் கவலைக்கிடம். சீனாவில் நிலநடுக்கம், 7 பேர் காயம். நாடொன்றில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 12 இலங்கையர்கள். எகிப்தில் ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2024-2025 ஆண்டிற்கான வருமான வரி கட்டணங்களை அனைத்து வரி செலுத்துவோர் எதிர்வரும் 30க்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இறுதி அறிவித்தல் வழங்கியுள்ளது. இந்த விதி தனிநபர்கள், நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், பங்குடைமைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் அல்லது இலங்கை வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் வரி கட்டணங்களை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்தில் தாமதம் அல்லது செலுத்த தவறினால் வட்டி மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விதிக்கப்பட்ட அபராதங்கள் மற்றும் வட்டிகள் எந்த சூழலிலும் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது அல்லது குறைக்கப்பட மாட்டாது எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 85 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபமடைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்காக 2025 ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் 2025 9ஆம் மாதம் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்பு இன்றும் ஆழமாக வேரூன்றி செழித்து வருகிறது என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்காங் உறுதிப்படுத்தியுள்ளார். சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் 76வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்ட சீன விஜயம் வெற்றியளித்துள்ளது. எங்கள் இரு நாட்டு தலைவர்களும் முக்கியமான முடிவுகளை எட்டினர். இது எமது இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய மூலோபாய வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சவால்கள் இருந்த போதிலும் 2 நாடுகளும் பொதுவான இலக்குகளுடன் பிணைக்கப்பட்ட பங்காளிகள் என வர்ணித்த தூதுவர் சீனா தொடர்ந்தும் இலங்கையுடன் நெருக்கமாக செயல்பட்டு பரஸ்பர செழிப்பு, அமைதி மற்றும் அபிவிருத்தியை மேம்படுத்த உறுதியளித்துள்ளார். தொடரூந்தில் மோதி ஆணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடரூந்தில் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் சிராவஸ்திரபுர தொடருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 57 வயதுடைய கண்டி பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இன்று அதிகாலை தனியார் பேருந்துகள் 2 பூக்கொடை தொம்பே வீதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. தனியார் பயணிகள் பேருந்துகள் இரண்டும் தொம்பே பகுதியில் வைத்து நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியுள்ளன. விபத்தில் 2 பேருந்துகளின் ஓட்டுநர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு விபத்தில் சிக்கிய பேருந்துகளின் முன்பக்கங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. எனினும் பேருந்துகளில் பயணித்த பயணிகளின் தொடர்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை. வடமத்திய மாகாணத்தில் பெரும்பாலான பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மண்ணெண்ணெயில் இயங்குவதாக வந்த முறைப்பாட்டின் பேரில் வடமத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவசர ஆய்வு நடத்தினர். அந்த பேருந்துகளில் 95% மண்ணெண்ணெயில் இயங்குவது தெரியவந்தது. அந்த நேரத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டனர். மேலும் அவர்களின் சாலை அனுமதிகளை ரத்து செய்வது உட்பட எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அதன்படி பொது தனியார் கூட்டு திட்டமான இந்த நடவடிக்கைக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாடுவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி ஆலையை மீண்டும் ஆரம்பிப்பதன் சாத்தியப்பாடுகள் குறித்த ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமான பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ஒதுக்கப்பட்ட 30 ஏக்கர் நிலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்ட திட்டத்துக்கான முதலீட்டாளர்களை தேடும் நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனூடாக சுமார் 95 நேரடி வேலை வாய்ப்புகளையும் சுமார் 2000 மறைமுக வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பதுளை மகியக்கடை ஹிராதுருக்கோட்ட பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சிற்றூர்ந்து விபத்தில் 11 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதேவேளை பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பதுளை கைலகுட பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தில் 10 வயது குழந்தை உட்பட 5 ஆண்களும் 6 பெண்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாகவும் சிற்றூரின் சாரதி படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அனுராதபுரத்தில் இருந்து பதுளைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சிற்றூர்த்தின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. விபத்தின் போது காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். குறித்த விபத்தில் சிற்றூர்து பலத்து சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் கான்சு மாகாணத்தில் லாங்ஸி மாவட்டத்தில் இன்று அதிகாலை 5:49 மணியளவில் 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் போது கட்டிட மேற்கூரை ஓடுகள் இடிந்து விழுந்ததில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். சுமார் 8 வீடுகள் இதன் போது இடிந்து விழுந்துள்ளதோடு 100க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுமார் 43 முறை நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மனநல பிரச்சினைகள் அல்லது போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான பிரச்சினைகள் உள்ள சுமார் 12 இலங்கையர்கள் சமீபத்திய காலங்களில் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இதுபோன்ற பாதிப்புகள் உள்ள நபர்களை அனுப்புவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை இலங்கை தூதரகம் கேட்டுக்கொள்கிறது என்று தூதர் நிமல் பண்டார மேலும் கூறினார். இஸ்ரேலில் கட்டுமான பணிகளில் முன்னர் பணியாற்றி வந்த மேலும் 2 இலங்கையர்கள் வியாழக்கிழமை இஸ்ரேலிலிருந்து கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தூதர் நிமல் பண்டார 2 இலங்கையர்களும் மதியம் 12:40 மணிக்கு துபாய் வழியாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நபர் போதைப்பொருள் பாவனை காரணமாக வேலைக்கு செல்வதற்கு பதிலாக பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்ததாகவும் 2வது நபர் மன அழுத்தம் காரணமாக தனது பணியிடத்திலிருந்து தப்பி சென்று இதேபோல் வேலையில்லாமல் அலைந்து திரிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு எகிப்தில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்தில் 35 பேர் காயமடைந்துள்ளதாகவும் எகிப்திய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது.
கர்பியா சுவர்ணரேட்டில் உள்ள மஹல்ல அல்குப்ராவின் மயானி பகுதியில் உள்ள தொழிற்சாலைக்கு 26 நோயாளர் காவு வண்டி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 35 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு விசேட மருத்துவ குழுக்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.